தேன் என்று சொன்னார். துணை நிற்பது, அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? யார் நமக்கு எதிராக நிற்கவே முடியும். அவன் அப்படிப்பட்ட தேவன் சொன்னார். அது சொல்ல பாருங்க, சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று யார் சொல்றார்? சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். அவை பயப்படாதீர்கள், அதான் சொல்ல, பயப்படாதீர்கள். ஏன்னா இயேசு நம்ம பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இயேசு என் பக்கத்துல இருக்கிறார், இயேசு என்னுடைய பக்கத்தில் அருகில் என்னோட இருக்கிறார். அப்ப உனக்கு அனுகூலமான துணையாக என்ன செய்யறாரு? தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர். அப்போ உதவி செய்வதற்கு நமக்கு வேறு யாரும் வேண்டாம். கர்த்தரை நம்ம எதிரியா பற்றி கொள்ளும் போது, கர்த்தருக்கு உண்மையா நடக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயுடைய புஸ்தகம் 14 அதிகாரம் 26 முதல் 31 வரையும் வாசிக்கிறோம். வசனம் 14 அதிகாரம் 25 முதல் 31 வசனம். இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார். கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். இப்போ ஒரு காரியத்துல நம்ம ஆண்டவரை நம்பி நம்ம போகிறோம். கர்த்தரை நம்பி நம்ம போகும் பொழுது அப்ப நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. நான் பேதுரு என்ன செய்யலாம், அந்த கடல்ல இயேசு கடலில் மேல் நடந்து இரவு முழு ராஜாமத்துல கடல் மேல் நடந்து வருவதை பார்த்து என்ன சொல்லி ஆவேசம் பேய் பிசாசு, இது ஏதோ ஒன்று பேய் பிசாசு வருது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது அவர் இயேசு சொல்றாரு, நான் தான், பயப்படாதீர்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அப்போ அந்த திடீரென்று என்ன செய்யலாம்? அப்போ உடனே என்ன சொல்றான்? பேருன்னு சொன்னான், நான் அப்போ நானும் இந்த கடல் மேல் நடக்கிறத நான் விரும்புகிறேன். அப்போ ஆசைப்பட்டான். உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? வான்னு கூப்பிடுறாரு, வா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பேதுரு என்ன செய்யறாங்க? அதை எடுத்து இறங்கி கடல்ல நடக்க ஆரம்பிக்கும். கடல்ல நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு கடல்ல என்ன செய்ய, பயங்கரமான ஒரு பலத்த காற்று வீச ஆரம்பிக்கும். காற்று வீச வந்த என்ன செய்யலாம்? கடல் மேல் மூழ்கிடுவேணும் என்று என்ன செய்யலாம்? அப்ப பலத்த காற்று அடிக்கும் போது நம்ம உள்ள கண்ணுக்குள்ள மூழ்கிடுவோமோ என்ற ஒரு சின்ன சந்தேகம். அல்லேலூயா. சந்தேகம் நமக்குள்ள வரக்கூடாது. எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள். அப்ப இவனுக்குள்ள என்ன ஆச்சு? ஐயோ மூழ்கிடுவோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்ப என்ன சொல்ற பாருங்க, என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான். இதை லட்சியம் என்ன, காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லி கூப்பிடுறான். அப்ப ஏசு கையை பிடிச்சா. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாரு? ஏசு கையை பிடித்து அவன் பேதுருவை தூக்கி விடுகிறார். அப்போ என்ன சொல்றாரு? தூக்கி விடுன்னு சொல்றாரு, அற்ப விசுவாசி. அப்ப அற்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுகிறாய், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி
இயேசு கேட்கிறார். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு நீ பலவிதமான சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்து போய் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனைகளை இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத, பயப்படாத, நீ எதை குறித்தும் கலங்காத. அப்ப நம்ம எதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, கலங்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். அப்படிங்கும்போது நமக்கு அந்த பயமே வரக்கூடாது. இப்போ அந்த பேதுருக்கு வந்து அந்த சின்ன சந்தேகம் நமக்குள்ளாக வந்து விடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தான் இல்லையா, 25 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரையும் அவன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். அப்ப நாம என்ன செய்யறோம், ஒரு சின்னது நடந்துச்சா உடனே பிரச்சனையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நாம என்ன செய்யறோம், பயந்து போகிறோம். அவை பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து அனுகூலமான துணையா இருக்கிறேன் என்று சொல்றார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் அடைக்கலமும் எனக்கு அனுகூலமான துணையும் ஆகியிருக்கிறார். அப்ப அனுகூலமான துணையாக கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, சந்தேகமே பண்ணக்கூடாது. கர்த்தர் வாக்கு பண்ணார், அதை செய்து முடிப்பார், நிறைவேற்றுவார். பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப கர்த்தர் நமக்கு எதற்கெல்லாம் துணை நின்று உதவி செய்வார் என்று நாம் பார்க்க போறோம். அதுல 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். 3 காரியங்களை, ஒரு காரியம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆத்மாவில எதெல்லாம் துணை நிற்கிறார், நமக்கு ஆத்மாவில நமக்கு என்ன செய்யறாரு, துணை நிற்கிறார். இரண்டாவதாக யுத்தத்தில் துணை நிற்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது ஊழியத்தில துணை நிற்கிறார். இப்படி 3 காரியங்களை எப்படி துணை நிற்கிறார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 33 அதிகாரம் 20 வசனம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமுமானவர் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப முதலாவது நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆத்மாவில் மிகுந்த அக்கறை உள்ளவர். ஏன்னா அந்த ஆத்மா தான் ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு முக்கியம். நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்டா நம்ம என்ன செய்வோம், நல்லா கொழுத்திருப்போம். ஆனா இந்த ஆத்மா சோர்ந்து போனாலும், எவ்வளவு நீ கொழுத்திருந்தாலும் அந்த ஆத்மா சோர்ந்து போச்சுன்னா அந்த கொழுத்த உடம்பு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆத்மா கொழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா சரீரம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை. அப்போ அந்த ஆத்மா பாருங்க, முதல் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மிகுந்த அக்கறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்கள்ல நம்முடைய ஆத்மாவுக்கு தான் என்ன செய்யறதுன்னா, ஆத்மாவில் தான் வந்து பல விதமான போராட்டங்கள் பிரச்சனை வரதுன்னா என்னென்ன கலக்கம் பயம் எல்லாமே எங்களுக்கு வந்து நம்முடைய ஆத்மாவும். அப்போ இதெல்லாம் இப்படி உண்டாகிறதுக்கு காரணம் யாரு, கலக்கத்தை கொண்டு வருகிறது யாரு, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டாங்க நல்லா சொல்றாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க. இல்லையா அங்க பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. ஏதோ அழகா பாடி நல்ல உற்சாகமா பைபிள் வாசிக்கிறாங்க, நல்ல ஆண்டர், நல்லா அவங்க எவ்வளவு கத்த இந்த வயதுல இப்படி இருக்காங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்முடைய ஆத்மா என்னன்னா, இந்த சாத்தான் வந்து நம்முடைய என்னது அந்த ஆத்மாவை தான் கரைப்படுத்த நினைக்கிறான். அந்த ஆத்மாவை தான் ரொம்ப அழிச்சுட்டான். அந்த ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்றாரு. நம்முடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். அவை இப்ப கரைப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்யலாம், சாத்தான் தான் நமக்கு நம்முடைய கரைகளை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்மாவில் விதைக்கிறார். அப்ப இந்த ஆத்மா கர்த்தரோடு இணைந்து வாழ்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் அவருடைய குரலை கேட்பதற்குமே அவருக்குள் மகிழ்வதற்கும் நமக்கு உதவி செய்யும். இப்ப ஆத்மா எப்படின்னா அவரோடு பேசு, இத்தனை பேரோட கர்த்தர் பேசுவார்னு நினைக்கிறேன். ஆத்மாவோடு அவர் பேசுவார், இத்தனை பேர் பேசுவார். கை வைத்து என்னோடு கர்த்தர் பேசுவார், என் ஆத்மாவோட பேசுவார் அப்படின்னு சொல்றவங்களாம் இல்லையா. அப்போ அவரோடு நம்ம இணைந்து வாழ்ந்துருக்க நம்ம வேறு யாருமே வேண்டாம்.
நிறைய எங்க வீடு பெரிய வீடு தான் பாஸ்ட் சொன்ன மாதிரி. ஆனா அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்க போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு அங்கங்க போயிடுவாங்க. அப்ப நான் மட்டும் தனியா இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு காலத்துல அப்படி அறியாத காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள போனாலே பயப்படுவேன். வீட்டுக்குள்ள எங்க மாமனார் இறந்துட்ட வீட்டுல முதல் நாள் இறந்துட்டாரு. அடுத்த நாள் அந்த இடத்துக்கே போக மாட்டேன். கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சுன்னா போக மாட்டேன், பயப்படுவேன். அப்படி அந்த காலத்துல ஆளுங்க அறியாத காலத்துல அந்த பயம் திகிலு ராத்திரி ஆனா பயமா இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம அந்த பயந்து நடுங்குகிற அந்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு நம்ம கற்று நம்மளும் துணையா இருக்கிறார். இப்ப நம்ம கூட அவரோடு நம்ம இணைந்து வாழ்கிறத நம்ம உணர்கிறோம். அடுத்தபடியா பார்ப்பது அவரோடு நம்ம பேசுறோம். எப்பவுமே அவரோடு தான் பேசுறோம். எப்பவும் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் அதிகமா காலையில 4 மணிலிருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜெபத்துல இருப்பேன். அதுக்கு பிற்பாடுதான் மற்ற வேலைகளை செய்வேன். ஆனாலும் அந்த ஜெபத்துல இருக்கிறப்போ நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்போ நான் சொல்றேன், சில சமயம் நான் ஜெபம் பண்ணும்போது நான் ஐயோ ஆண்டவரே நம்ம எப்பவுமே உங்க கூடயே நான் இருக்கிறேன், உங்களோட தான் பேசிட்டே இருப்பேன், இதுதான் என்னுடைய ஜெபம். அப்போ நம்ம ஜெபிக்க இப்படி பேசுவதற்கும் அவருடைய குரலை நாம் கேட்கணும். நம்மளே பேசிட்டே இருக்கக்கூடாது. நம்மளே ஆண்டவரே எனக்கு அதுவே இதுவே கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய குரலை நம்ம கேட்கணும். என்ன சொல்றாரு? நான் பேசுறேன், என்னோட அவர் என்ன பேச போறாரு? அவர் பேசுறத கொஞ்சம் பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். இப்படியாக அவருக்கு வைத்திருப்பதற்கு அந்த ஆத்மா என்னது உதவி செய்கிறார். அவை இந்த பிசாசான மனிதனை பாவத்துக்குள்ளாக்கி இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறது யார்? பிசாசானவன். அவை ஒரு மனிதனை தேவன் ஆதாமை ஏவாளையும் நல்ல மனிதர்களால்தான் படைத்தார். ஆனா அவருக்குள்ளாக எப்படி பாவம் வந்தது? பிசாசானவன் அந்த பாவத்தை இப்படியாமை என்ற இதை விதைத்து விட்டு சென்றார். அதேதான் மனிதர்கள் பாவத்துக்குள்ளே அவங்கள ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டார். அப்ப அந்த பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியானவருக்கு இடம் இருக்கான். பாவம் இருக்கிற இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்துக்கு இடம் இருக்கணும். ஆனா அந்த பாவம் இருக்கிற இடத்துல பிசாசானவன் என்ன சார் பாவத்தை விதைக்கிறான். அந்த பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவி வருவாரா? வரமாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிப்பது கூடாத காரியம். அவை பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ளணும். அப்ப கரைப்படுத்திட்டு அவங்கள என்ன செய்ய வாசம் முடியாது. பிசாசானவன் என்ன செய்யறது? அங்க வாசம் முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அங்க பிசாசுக்குள்ள இடமே கிடையாது. அப்போ இப்படி அவளுக்கு என்ன செய்யணும்? அப்ப அவளுடைய பிரசன்னம் அப்போ பாருங்க, அவருடைய பிரசன்னம் அந்த பிசாசானவன் பாவத்தை நமக்குள்ள விதைத்து விட்டுட்டாங்கன்னா அங்கிடம் நம்ம தேவ பிரசன்னம் நம்ம விட்டு ஓடிடுது. அந்த பிரசன்னத்தை நம்ம உணரவே முடியாது. அவை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மாவில் என்ன வரும்? பயம் வரும், கலக்கம் வரும். அதே மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யார் செய்தா? சாத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவை இந்த சங்கீதக்காரன் தாவீது அதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். அப்ப கர்த்தர் துணையா இருந்ததுனா இல்லைன்னா சவுலுக்கு அவனுக்கு தாவீதுக்கு கொடுத்த துன்பம் அவ்வளவு, அவனை புதைப்பட்டதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் ஆனா கர்த்தர் என்ன செய்யறார்? சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால். அப்போ என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். மௌனத்தில் வாசம் பண்ண அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மறித்து போயிருக்கேன். அப்படி அப்ப கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். நான் வாழ்கிற இந்த உலகத்துல அநேக சூழ்நிலைகள் பலவிதமான பாவ சோதனைகள். உலகமே என்னது? பாவத்துக்குள்ளாக நிரம்பியது. இதை அதேதான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவோம். கடல்ல என்ன, கடல் தண்ணி எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்குமா? இனிப்பா இருக்குமா? உப்பா இருக்கும். உப்பு வாயில ஊத்துனா உப்பு கிடைக்கும். ஆனா அந்த உப்பு தண்ணிக்குள்ளதான் என்ன செய்யுது? நிறைய மீன் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மீன் இருந்தாலும் அந்த மீனை நம்ம
அதுபோல இந்த உலகத்துல நாம வந்து இருக்கிறோம். உலகத்துல பாவம் நிறைந்த உலகம் தான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. பாவத்தை கரைச்சு குடிச்சிட்டு இருக்கிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும், அந்த பாவத்திலிருந்து அந்த உலகத்திலிருந்து நம்ம கரைப்படாதபடி வாழ்வதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த கரைப்படுத்தி விட்டுட்டா எல்லாரும் பரிசுத்தமான பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம தள்ளி விடுறோம். ஆகவே எப்படி வாழ்வது தெரியாமல் இன்னைக்கு வந்து ஒவ்வொருவரும் நாம் தடுமாறுறோம், வாழ்க்கையில தடுமாறும். அப்போ வந்து எப்படி வாழ்றது, எப்படி பரிசுத்தமாக வாழ்றதுன்னு சொல்லி நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவராக யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது இரண்டாவது யுத்தத்தில் துணை இருக்கிறார். நமக்கு யுத்தத்துல துணை இருக்கிறார். என்ன பார்க்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு தெரிந்தவர்கள் விழித்திருங்கள். அப்ப இந்த பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி யாரு கொஞ்சம் அப்படி வீக்கா இருப்பாங்க, யாரு கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து ஓடி வந்து என்ன செய்வான், பாவத்தை விதைச்சுவான். அவன் அந்த பாவத்துக்கு நம்ம வந்து என்ன விலகி இருக்க வேண்டும். பாவம் தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாவம் தான். அப்ப அந்த பாவத்தை நாம செய்யாமல் இருப்பது, பாவத்தினால நமக்கு மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவை நம்ம இந்த நாட்டில் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவத்துல நம்ம போகக்கூடாது. எந்த பாவ வழிகளையும் நம்ம பின்பற்றி நடக்கவே கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சனகரிப்பு ராஜா இன்னும் ஒரு ராஜா தான். அவன் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண என்ன செய்யறான் நோக்கி கொண்டிருக்கிறத எசேக்கியா வந்து என்ன செய்யறாரு பார்க்குறாரு. அப்போ எருசலேமை அவன் முற்றுகையிட வரணும் அப்படின்னு சொல்லி சண்டை பண்ண வரப்போறான் அப்படின்றது தெரிஞ்சு என்ன செய்யறான், அந்த அந்த எசேக்கியா ராஜா அந்த படை தலைவர்களை கூப்பிட்டு ஏன்னா அவர்களை நகரவாசல் வீதியில் வைத்து என்ன சொல்றாரு, அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு கூடி வச்சு அவர்களை நோக்கி என்ன சொல்ற, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க, அசீரியா ராஜாவுக்கு ஏராளமான கூட்டம் இருக்கு. ஆனால் இங்கே என்ன செய்யுது, கம்மியான பேர் தான், கொஞ்சம் பேர். ஆனாலும் வந்து அவர் ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், அவனோடு இருப்பவர்களை பார்க்கணும். யார் அந்த அசீரியா ராஜாக்களுடைய அதிகமான ஜனங்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அல்லேலூயா, நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஏன்னா ஆண்டவர் ஒருவர் இருந்தால் நமக்கு எல்லாமே. ஆகவே அவனோடு இருக்கிறது என்னதான் மாம்சமயம். அந்த சனகரிப்பு ராஜாவோட இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து என்னன்னா மாம்ச புயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் யாரு, கர்த்தர் வந்து நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி 2 நாளாகம புஸ்தகத்துல 32:3, 6, 9 சொல்லுகிறது. ஆகவே உன் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிராளியை யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிற சண்டை போடுறவங்க தான் நமக்கு எதிராளி, அப்படிதான் நினைப்போம். நமக்கு யார் சண்டை போடுறாங்களோ, நமக்கு எதிர்த்திருக்கிறாங்களோ அவங்க தான் எதிராளின்னு நினைப்போம். அவங்க இல்லை எதிராளி, அவங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற பிசாசானவன் தான் நமக்கு எதிராளி. ஆகவே உன் எதிராளியாக தான் பிசாசான உனக்கு விரோதமாக எத்தனையோ விதமான யுத்தங்களை பண்ணலாம். ஆனா படிக்கிற இடத்துல யுத்தம் நடக்கும். அதே மாதிரி வேலை செய்யற பாருங்க, படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இப்போ பாருங்க ஸ்கூல்லையே வந்து போதை பொருட்களை கொண்டு கொடுக்குது. இதெல்லாம் பிசாசானவன் செய்கிற வேலை. அதே போல வந்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை கொண்டு வரலாம். அப்புறம் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனையை கொண்டு வரலாம். அப்புறம் நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல பிரச்சனையை கொண்டு வரலாம். இப்படி பொறாமை கொண்ட இந்த பொல்லாத மக்களை எழுப்பி பொறாமை, இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள பொறாமைகள், போட்டிகள், இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள கூட பொறாமை. நான் பெரிய, நீ பெரிய, ஒன்றுமே இல்லை. இதான் வந்து உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு
மாயையான வாழ்க்கை, மாயான உலகம். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரமே இல்லை. இப்போ எனக்கெல்லாம் நிறையாவே கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை பற்றி நான் பெருமை பாராட்ட மாட்டேன். ஏனென்றால் எல்லாமே நம்ம வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, நம்ம எதையும் கொண்டு போவதும் இல்லை. இது கற்றுக் கொடுத்தது எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட யுத்தங்களை பண்ணலாம். ஆனால் படிக்கிற இடத்துலையும், எல்லாம் வேலை செய்கிற இடத்துலையும், தொழில் செய்கிற இடத்துலையும், இது மாதிரி எல்லா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொறாமை என்ற அந்த இதை நம்ம முதலாவது எடுத்துக்கணும். யார் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை எப்படி யார் யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை அவர் கண்டிப்பாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆகவே நம்ம யாரை கொண்டும் நம்ம பொறாமப்பட வைப்பார்கள். இதெல்லாம் பொறாமப்பட வைக்கிறதெல்லாம் யார் தான்? இந்த பிசாசானவன். அதனால் உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுத்து, நமக்கு ஆசீர்வாதம் எங்கே கர்த்தர் ஐஸ்வர்யமும் கனமும் என்னாலே வருகிறதுன்னு சொல்றார். ஐஸ்வர்யமும் கனமும் யாரு? கர்த்தரால் வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த இதை என்ன செய்யறாரு பாருங்க, அந்த நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதே இந்த பாவம் தான். அதனால் பாவத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது ஆசீர்வாதம் நம்ம அப்படியே உயர்த்திட்டே வரும். நானும் ஒரு காலத்தில் பாவியாக தான் இருந்தேன். ஆனால் அந்த பாவத்தை செய்யும்போது எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் பாவத்தை விட்டு விலகி அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படி ஒன்றுவனா சொல்லி 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 அழுது ஒவ்வொரு பாவத்தை விட்டு இன்னைக்கு நம்ம நித்திய வாழ்க்கை போக அந்த நிச்சயத்தோடு வாழ எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நான் விட்டு விலக என்னை ஆண்டவர் நல்லா உயர்த்தி பெரிய அளவில் இன்னைக்கு எந்த இடத்துக்கு நான் நினைக்கவே இல்லை. இப்படிலாம் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார்னு நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு அநேக ஜனங்களுக்கு இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சபை, அவ்வளோ பெரிய சபையில் கர்த்தர் நின்று பேசும்படியாக கர்த்தர் உதவி சார். ஒருத்தரை கூட அவர் ஏற்ற மாட்டார் அந்த பாஸ்டர். ஆனால் அதை கொண்டு கர்த்தர் செய்கிறார். இது வைத்த மனுஷன் செய்கிறதில்ல, கர்த்தர் செய்கிறது. ஆகவே நான் எப்பவுமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா பாவம். தேவனுக்கு பிரியமில்லாதது பாவம் மட்டும்தான். பாவிகளை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார், பாவத்தை மாத்திரம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெறுக்கக்கூடிய அந்த பாவத்தை நாம் விட்டு விலகும் பொழுது ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் அளவில்லாமல் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே போல பார்த்தீங்கன்னா கிரிகளை முடக்க சாத்தான் பல பயிற்சி. நீ மேலே வரக்கூடாது. அப்போ அவனுக்கு வேண்டியதுன்னா நான் நரகத்துக்காக ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தணும்னு அவனுடைய முயற்சி. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார்? நம்மையெல்லாம் ரட்சித்து நம்மையெல்லாம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காகத்தான் அவர் இவ்வளவாக பாடுபட்டார். நம்ம மீது அன்பு வைத்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ஜீவனை கொடுத்த அந்த தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிராணியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு சாகுமணி அடிக்கணும். ஒரு பாட்டு பாடுவாரு, சாத்தானுக்கு சாகுமணி அடிக்க நேரமே. அடுத்தது தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு அப்படின்னு சொல்லி. அவை நம்ம தேசத்துக்காக இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் முட்டி போட்டு ஜெபிக்கிறதா அவருக்காக ஜெபித்தாரா இல்லை, எல்லாருக்காக நம்ம மற்றவர்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. எபேசியர் 6:12 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா ஒரு மனிதனோடு போராட்டம் நமக்கு இல்லை. அப்போ மாம்சம் இரத்தம் இருக்கிறதே ஒரு மனிதன். அப்போ அந்த மனிதனோடு நமக்கு போராட்டம் அல்ல, பிசாசான பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி அவர்கள் மூலமாக என்ன செய்வான்? நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். அப்போ பல பிரச்சனைகள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவனை எழுந்திருக்க செய்வார், எழுந்திருக்கப்படுவார். அப்போ நமக்கு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் பாடு இல்லாமல் கிறிஸ்தவன் அல்ல.
பாடி படுறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். பாடி இல்லைன்னா கிறிஸ்தவன் அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட நமக்கு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிற போது நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி சண்டை, மனைவிக்கு கணவனுக்கு சண்டை ஏற்படுத்துவான், பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு சண்டை ஏற்படுத்துவான். இப்படிலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் என்ன தொழிலுக்கு, வேலைக்கு, அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தொந்தரவு செய்வதே தான் இந்த பிசாசானவன் இருப்பான். ஆனால் அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து பயப்படாதீர்கள், இந்த பிசாசானவனுக்கு பயப்படாதீர்கள், அப்போ நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். இந்த பிசாசுக்கு பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ கர்த்தர் நமக்கு துணையாக, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன். அப்போ நமக்காக வழக்காடுகிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவை நாம் என்ன செய்ய போய் ஒரு மனிதனோடு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்யணும், அவருக்கு எப்படி நம்ம சாத்தான் நமக்கு எத்தனையோ விரோதமான எத்தனையோ காரியங்களை யுத்தம் பண்ணினாலும் என்ன சார், தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற பட்சத்தில் நமக்கு ஒருபோது நாம் என்ன செய்ய மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம். அப்போ தோல்வி யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. தோல்வி சாத்தானுக்குரியது. ஆனா ஜெயம் யாருக்குரியது? நமக்குரியது. ஏன்னா நமக்காக வழக்காடுகிறவர் தேவன். ஆகவே அவர் நமக்காக வழக்காடும் போது நம்ம தோல்வியை ஒரு நாளும் சந்திக்கவே மாட்டோம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா, என்னால் செய்ய முடியுமா, இப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு பட்சத்தில் நிற்கும்போது உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நம்ம ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டோன்ற அந்த இது உங்களுக்குள்ள வரணும். அப்போ அது எதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. பயப்படாதீங்க, ஆண்டவர் பயப்படாதே 365 முறை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 365 முறை சொன்னாதான் நம்ம பயப்படாததுமா? இல்லை, கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அது அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லா பிசாசுகளும் நடுங்கும். அவை நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதபடிக்கு பாவ வழிகளை விட்டு மட்டும் மனம் திரும்பி கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் உண்மையாக நடந்து பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவதாக ஊழியத்தில் துணை நிற்கிறார். ஊழியத்தில் துணைக்கா 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போ பரிசுத்த பவுல் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பவுல் பவுலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் பவுலுடைய முன்னணியை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யலாம், தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் பெரிய பணக்காரன். அவன் என்ன செய்ய, அவனால் என்ன போட்டு கிறிஸ்தவங்களை கண்டு அடிக்கிறதும் சபைகளை அடித்து நொறுக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு துஷ்டனாய் இருந்த அந்த சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுபோல் இன்றைக்கு நம்ம எத்தனையோ வழியில், நான்லாம் பயங்கர கோபக்காரியாக தான் இருந்தேன். அப்படி என்னையே கர்த்தர் இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ கோபமே வராது. எனக்கு கோபமே வராது கிடையாது. எங்கள் அம்மாவெல்லாம் கேட்பாங்க, எனக்கு சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சொரலை இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் அவ்வளோ கோபம் எடுத்து அருவா ஊற்றிக்கிறேன், வெட்டிடுவேன். அப்படிப்பட்ட அந்த கோபக்காரியாக இருந்த என்ன கர்த்தர் எவ்வளோ மாற்றி விட்டாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட, அவருக்கு நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்ம அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வந்துடும். அவர் தேவ சாயலாக மனிதனை படைத்தார், அவரை போல நம்மை படைத்தார். ஆனால் அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்ம விட்டு கடந்து போயிடணும். அது இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு. அப்போ இதே போல பாருங்க, அவனுடைய பவுல் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரனாக அவருக்கு எவ்வளவோ பெரிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்துச்சு. ஆனால் அவரை பொதுவாக என்ன சொன்ன இதில் முடியுமா, ஜெயிலில் போட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அவனை எவ்வளவு
துன்மார்க்கனா ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தாலும் அவ்வளவு ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், அப்படியே ரொம்ப அவருக்காக பாடுகளையும் அனுபவித்தார். அப்போ அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வந்துச்சு, பாடுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, அடுத்தது நிந்தைகள் வந்தது. அப்போ இப்படிலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள், இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை பொய்யான குற்றச்சாட்டுகளினால என்ன செய்யறாங்க, கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து மரண தண்டனை, ஒரு பாஸ்டர் விருதுநகரில் ஒரு ஜோசப் ராஜன் ஒரு பாஸ்டருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மரண தண்டனை அல்லதுனா ஆயுள் தண்டனை, இது ரெண்டு விதத்தில் எது அப்படின்றத ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க. அவை இப்படி அவங்க மாதிரி அந்த மனிதன் ஒன்றும் தவறு செய்யல அப்படின்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் இன்னைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பலவிதமான குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம், யூடியூப்ல இந்த இதில் எல்லாம் பார்க்குறோம், வாட்ஸ்அப்லாம் நிறைய எவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு. மணிப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துன்பப்படுத்துனாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் இயேசுக்காக நிற்கிற அந்த வைராக்கியமாக நிற்க போயிடுது. அப்போ இன்னைக்கு அன்றைக்கு ரத்த சாட்சியாக அநேகர் மறித்தாங்க. தோமா வந்து எவ்வளவோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து என்ன செய்கிறாரு, கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறித்தார். ஆகவே இப்படி எவ்வளவோ பெரிய நெருக்கம் உபத்திரம் வந்ததும் ஊழியம் என்றாலே நமக்கு கூட என்ன செய்கிறோம், பாடுகளும் வரும். ஊழியம்னா பாடு இல்லாமல் ஊழியம் வரவே வரும். அவை இப்படி எதிர்ப்புகள், நிந்தைகள் வரும், பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும், பொய் வழக்குகள் போடுவார்கள், நெருக்கத்தை கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற மக்களுக்கு இந்த என்ன செய்வாங்க, இப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஊழியத்தை அந்த நெருக்கங்களோடு நம்ம அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் என்ன சார் பாடுகளின் மத்தியில் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுல் செய்யணும். அப்போ பவுலின் ஏன்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சாலமன் பாருங்க, அவருக்கு 700 வப்பாட்டி 300 மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் அவர் தான் சொல்வார், ஒரே ஒரு நேசிக்கப்படத்தக்க ஒரே பெண்மான் அழகான மறையாள ஒழிப்பாளாக அவள் ஸ்தனங்களே அவனை திருப்தி செய்வதாக. அப்போ ஒரு மனைவி தான் வேணும், ஒரு மனைவி தான் இருக்கணும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பார் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் அவர் என்ன சார், நீங்களாம் ஒரே மனைவியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் வந்து தீமோத்தேயும் 4:16 சொல்லப்பட்டிருக்குது. பாவங்களின் மத்தியில் தான் ஊழியம் பாருங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்லி நிற்கையில் ஒருவனும் என்னுடைய கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று பால் சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது என்ன செய்வாங்க, நம்ம உள்ள கூட இருக்கிறவங்க அந்த பாடுகள் யாருக்காக அவர் பாடுபட்டார், இயேசு கர்த்தருக்காக அவர் பாடுபட்டார். அப்போ அந்த பாடுகளை இந்த கூட இருக்கவங்களை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அந்த பாடு உபத்திரம் வரும்போது என்ன செய்யறாங்க, ஓடிடுறாங்க. ஏன்னா அந்த இது எனக்கு வந்துடும், அந்த குற்றச்சாட்டு என் மேலே வந்துடும் இப்படி. அப்போ அவரை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டாப்பாங்க. யாரை, பவுலை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துற போது இந்த இக்கட்டான சமயத்தில், இப்படி ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த இக்கட்டான சமயத்தில் நாம் போய் என்ன செய்யணும், பவுலுக்காக தலையிட்டு இல்லை அவன் ஒரு தவறும் அவன் செய்யலை, அவன் நல்லவன்றதை போய் நிரூபிக்கிறதுக்கு போனால் நம்மையும் அந்த ரோம அரசாங்கம் பிடித்து சிறையில் போட்டு விடுவாங்க அப்படின்ற ஒரு அந்த பயம் வந்து என்ன செய்யணும், ஒருவர் கூட அவனோடு இருந்த யாருமே முன்வரவில்லை. இப்படிதான் பிசாசானவன் நமக்கு பலவிதமான காரியங்களில் இக்கட்டான சூழலில் நம்ம கைவிடுற ஜனங்களையும் கொண்டு வந்து அவை நம்ம இந்த காரியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரும் பிசாசானவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அவன் சொல்கிறபடி நம்ம நடக்கவே கூடாது. பாவ வழிகள் தான் அவன் விதைப்பான். அந்த பாவத்தை கொண்டு வந்து நமக்கு பலவித போராட்டங்களை, சோதனைகளை கொண்டு வந்து நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து எத்தனையோ பேர் பாருங்கள், இன்றைக்கு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஏன் அவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு அநேகர் சூசைட் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் வந்து நமக்கு துணை இருப்பார். எப்பொழுது நம்ம கர்த்தர் நமக்கு பக்கத்தில் துணையாக இருக்கிறார் என்ற பயமும் தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், பயமே வரக்கூடாது. அதே போல் வந்து 2 தீமோத்தேயு 4:17 சொல்றாரு, கர்த்தரும் எனக்கு துணையாக நின்று
என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறுகிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் வந்து அவருக்கு துணையாக நின்றதுனால தான் அவர் என்ன செய்ய பிரசங்க, அவர் எதுக்காக அவர் கர்த்தர் அவருக்கு துணையாக நிற்கிறாரு. அவன் வந்து ஆண்டோடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன செய்யறார், புறஜாதியர் எல்லாரும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புறஜாதியராக தான் இருக்கும், இல்லை புறஜாதியர். இப்போ நாங்கள் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவ தான். ஆனால் நான் எல்லா தெய்வமும், என் மதமும் சம்மதம், எல்லா தெய்வமும் நான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் என்னை கர்த்தர் வந்து கர்த்தர் தொட்டார். அநேக ஊழியக்காரர்கள் வந்து எனக்கு வந்து அனுப்பினார், கர்த்தரே அனுப்பினார். யார் ஊழியக்காரன்னு என்னன்னு எங்களுக்குலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஃபாதர் சிஸ்டர் அவங்க மட்டும் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கர்த்தர் வந்து என்ன செய்ய மாதிரி எதற்காக தொடுகிறார் அப்படின்னா, நம்மை அவருடைய பிரசங்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும், அடுத்தது வந்து புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறக்கா, புறஜாதியர் இடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா. அதான் மத்தேயு 28 சொல்றாரு பாருங்க, புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகள். அப்போ புறஜாதிகள்ல தேவனை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் படைச்ச எல்லாருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய, சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் அவர் சொல்ற, என்னை அதற்காக சென்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். அப்போ வந்து அப்போ நிறைவேற்றார். புறஜாதி எல்லாரும் கேட்கிறார், என்னை பலப்படுத்தினார். அதே போல் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கம் வந்து வரும்போது அவனை என்ன சிங்கத்தின் வாயிலிருந்தும் அவனை தேவன் தப்புவித்தார். எப்படி தானியேலை சிங்க குகையில போடும் பொழுது தேவனை பாருங்க, ஒரு ராஜாவே கேட்கிறான், தானியேலே உன்னை தப்புவிக்கவும் ஒரு தேவன் வல்லவராக இருந்தாரா? அப்போ பாருங்க, சிங்க குகையில சிங்கத்துல உயிரோடு போனால் விடுமா அந்த சிங்கம்? விடாது. செத்தவரை தான் தொடவே தொடாது. உயிரோடு இருக்கிறவங்க கடிச்சு எதுவும் இல்லாமல் கூட நொறுக்கி எடுத்தோம். அப்படிப்பட்ட அந்த சிங்க குகையில் நிறைய சிங்கங்கள் படுத்திருக்கிற இடத்துல தானியேலை தூக்கப்பட்டு, எதற்காக தானியேல் எதுக்கு இந்த தண்டனை அனுபவித்தான்? எதுக்காக? பிரேயர் பண்ணுறதுக்கு 3 வேளையை தேவனை துதித்தான். அதுவும் எப்படி பலகடிகள் எல்லாம் திறந்து வைத்து, எல்லா ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு தைரியமா. அப்போ இன்றைக்கு நான் கூட அப்படிதான், எதையுமே நான் வந்து பயப்படவே மாட்டேன். ஏன், நான் நேற்று கூட கலெக்டர்லாம் வந்திருந்தாங்க, ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ நாங்கள் கூட சொல்லலான்னு பார்த்தேன், ஏன் புறஜாதியர் மட்டும் வந்து பாட்டை போட்டுக்கிட்டு ராத்திரிக்கெல்லாம் நாடகத்தை போட்டுக்கிட்டு தூங்க விடாமல் கெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ப்ரேயர் பண்ணுறது தேசத்துக்காக, நாட்டுக்காக, தலைவர்களுக்காக, இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுறத வந்து இதை ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஏன் கருதுறாங்க. இதை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு எழுந்திரிச்சேன். அதுக்குள்ளேயும் அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் விட்டுட்டேன். அது யாருக்குள்ளேயும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னு நம்ம நியாயத்தை கேட்குறோம், நம்ம அநியாயத்துக்கு இல்லை, நியாயத்தை கேட்குறோம். அதே போல் வந்து எந்த இடத்துல நான் சுவிசேஷம் நான் சொல்லுவேன். மந்திரிகளுக்கு நான் வந்து அன்னைக்கு கூட வந்த மந்திரிக்கு நான் ப்ரேயர் பண்ணி தான் அனுப்பிவிட்டேன். ஆனால் அண்ணாவி ஒரு தடவை மந்திரியாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், அவருக்கு ப்ரேயர் பண்ணி தான் அனுப்பிட்டேன். பாப்பா சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் குணமளிக்கும் வல்லமையை கொடுத்துருக்கிறார். அவை நான் வந்து அநேகருக்கு வந்து இன்றைக்கு வரும்போது கூட நான் ஒரு சாட்சியை கேட்டுட்டு தான் வந்தேன். காரில் வரும்போது நேற்றைய தினம் 24 மணி நேரத்தில் ஆண்டவர் ஐசியூலேருந்து உடனே எத்தனை நாட்கள் 1 வாரமாக இருந்திருக்காங்க. நேற்றைய தினம் எனக்கு முந்தா நாள் கரெக்டாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, இதுதான் போயிட்டுருக்குது, அவங்க வெண்டிலேட்டர் தான் சுவாசம் போயிட்டுருக்குது, அவங்களுக்காக நீங்கள் செடிங்கம்மா அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவர் வந்து மால்ஃபோர்டோட எக்ஸ் பிரதர். அப்போ வந்து நான் வந்து ஜெபித்து விட்டேன். ஆனால் நான் ஜெபித்துட்டு விட்டுட்டேன். அதுபாடு இன்றைக்கி காலையில் வரும்போது ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் 24 கரெக்டாக நீங்கள் எந்த நேரம் ஜெபித்தீங்களோ அதே நேரத்தில் அம்மாவை வெண்டிலேட்டரில் எடுத்துகிட்டு வந்து நார்மல் பாடுக்கு மாற்றிட்டாங்கம்மா. அதனால் வந்து நீங்கள் வரும்போது தயவுசெய்து வந்துட்டு நேரடியாக ஒரு ப்ரே பண்ணிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி, அவர் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நம்ம ஸ்கூல்லேயும் பிரின்ஸிபலாக இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன், இங்கே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அது அம்மா சும்மா வந்து கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து கர்த்தரை உண்மையாக நம்ம நேசிக்கணும்.
உண்மையாக அவரை ஏற்றுக்கொள்ளணும். உண்மையான இதயத்தில் அவரை வந்து நம்ம வைத்துக் கொள்ளும் போது நமக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆகவே இதை பாருங்க, அப்பா அந்த தானியேல எவ்வளோ 3 வேளை துதித்ததற்காக இது ஒரு தண்டனைன்னு சொல்லி என்ன சார் சிங்க குகையில் போடணும். ஆனால் அந்த ராஜாவுக்கு மனதில்லை. ஏன்னா அவங்க போட்ட அந்த இதை வந்து அவங்க மோதிரத்தில் முத்திரையை போட்டாரு, ஒன்றுமே வழி கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவன் வந்து தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தண்டனைக்கு கொடுத்தாலும் அங்கே என்ன சார் இவனை தப்பி வைக்கிறதுக்கு அவர் தேவன் வல்லவராக இருப்பாருன்ற அந்த விசுவாசம் அந்த ராஜாக்குள்ளே இருந்துச்சு. அந்த ராஜா சொல்றாரு, ஏய் தானியேலே, உன்னை தப்பி வைக்க உன் தேவன் வல்லவராக இருந்தாரா? அப்படின்னு அவன் சொல்ற, ஆம் ராஜா வல்லவராக இருந்தார். பாருங்க, சிங்கத்தின் குகையில் இருந்தாங்க, அவ்வளோ சிங்கத்தின் நடுவில் அவன் படுத்திருந்தது வாங்க. ஆனால் அப்போ உடனே என்ன சார் ராஜா அவனை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி இவனை தூக்கி போட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே போடுகிறாங்க. உள்ளே தூக்கி போட்டு ஒரு எலும்பு கூட இல்லாமல் நொறுக்கி எடுத்துச்சுங்க. அல்லேலூயா. அதுபோல் தேவன் நம்ம பட்சத்தில் நிற்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களுக்கும் துணை நின்று உங்களையும் தப்பு வைப்பார். எல்லா காரியம், எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேவனிடத்தில் சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலே நான் என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ பெரிய சாட்சி. எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு சாட்சினா வருஷ கணக்கிலேயே சொல்லுவேன். நான் அவ்வளோ இதே தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வயதில் எனக்கு இவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு பலனை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் படுக்கையில் நான் படுக்காமல் எனக்கு கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எங்கள் கல்லூரிக்காக நாங்கள் ஒரு 4 கோடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த 4 கோடி கடனையும் எப்படி அடைக்க போகிறோம்? ஆனால் அந்த நாங்கள் எதிர்பார்த்த அட்மிஷன்ஸ் வரவே இல்லை. 2 வருடம் தான் வந்துச்சு. அந்த 2 வருடமும் நாங்கள் சரியாக கரெக்டாக எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வந்தோம். மாதம் 4,4 லட்சம் ரூபாய் மாதம் கட்டிக்கிட்டு வந்தோம். 2 வருடம் கட்டினோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எல்லாமே பாலிடெக்னிக் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுவதுமே பாலிடெக்னிக் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்தாரா, ரொம்ப நாளாக இதாகும் பேப்பர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் கட்டலை, அதனால் இதை ஏலத்துக்கு விட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது பெரிய ஒரு சொத்து. ஆனால் வாங்கிட்டது 4 கோடி. அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் கேட்டேனாப்பா, நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது அதையும் யோகம் சொல்ல மாதிரி சொன்னேன். நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை வந்து அதுலேருந்து என்னை மீட்டு எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு அப்படியே விட்டுட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்போ ரொம்ப நாளாக இப்படி நான் 4 மணி ஜபத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு நாள் சொன்னார், காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் வாய்க்கால்கள்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இப்படியே சொன்னார். நான் என் பிள்ளைகிட்டலாம் சொன்னேன், எப்பா பயப்படாதீங்க, ஆண்டவர் இந்த வாக்கு பண்ணிட்டார். நாங்களும் இங்கே எத்தாப்புல எங்களுக்கு ஒரு பெரிய இடம், ஒரு 17 ஏக்கர் நிலம், அதை விற்றுனாலும் அதை கடனை அடைச்சிருவோன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதையும் தேவன் விற்கவே விடலை. எவ்வளோ எல்லாம் வருவாங்க, 100 பேர்கிட்ட இருக்கும். வந்து 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 டோக்கன் அட்வான்ஸ் போடுவாங்க. அப்புறம் அவங்களால அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியலைட்டு போயிடுவாங்க, பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியாக தேவன் அந்த சொத்தை இன்னைக்கு வரைக்கும் விற்க விடாமல் வச்சுருக்கிறாரு. அப்போது இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்ப வேதனையோடு இருக்கும் பொழுது, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பிள்ளைகிட்ட சொன்னேன், இதுதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பிள்ளை சொல்லி, என்னமா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்னைக்குமா செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் வந்து கட்டத்தை கட்டி இப்படி கேட்குறாங்களேப்பா என் பிள்ளைங்க. என் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா, எனக்கு 5 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் ஒரு ஆண் பையன் டாக்டர், அவர் ஆக்சிடெண்ட்டில் மறுத்து போனார். ஆனால் மீதி வந்து அவர் போனார், 3 பிள்ளைகளை எனக்கு கொடுத்துட்டு போயினார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 5 பிள்ளைகளுமே நல்ல கர்த்தருக்குள்ள நல்ல வளர்ந்த பிள்ளைகள். அதனால் பிரதருக்கு தெரியும், நல்ல ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாம். அப்போது வந்து நான் சொன்னேன், ஆண்டவரே பிள்ளைகள் அப்படி கேட்குறாங்களே, நான் என்னப்பா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் சொன்னார், டிசம்பர் மாதத்துக்குள்ளே உன் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ எப்போ 20வது வருடம் சொல்கிறாரு. கொரோனா பீரியடில் பாருங்கள், எப்போ 20வது வருடம் பயங்கரமான கொரோனா நடக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கடனை அடைக்கிறேன். அப்போ இங்கே நான் சொன்னேன், எப்போ கடனை அடைக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா.
போங்கம்மா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்போ கர்த்தர் பேசுகிறாரு நீங்களாம் சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா கர்த்தர் பேசுகிறத தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எப்படி வந்து இந்த பணம் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து அது கொஞ்சம் அப்படியே வருது, அந்த அதுக்கு ஒரு உயிர் மூச்சு வந்து வருது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என் பிள்ளைங்க வந்து அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க ஓட்டி இது பேசி ஓட்டி பேசி அதை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சி 1.25 லட்ச ரூபாய் குறைச்சிட்டு 2.25 கோடி வந்து திரட்டி கொண்டு போய் கட்டி கும்பகோணம் போய் கட்ட போயிட்டாங்க. ஆனால் இங்கே பழைய வந்த ஆராதனை நம்ம சபையில் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாரும் சாட்சி சொல்லிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்லணுமே, ஆண்டவரே இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சீங்க, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி நான் சபையில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே ஆண்டவரோடு பேசிகிட்டே இருக்கிறேன். கரெக்டாக அந்த 11 மணி ஆகும்போது கும்பகோணத்துலேருந்து வந்து என்ன செய்வாங்க, 4 பிள்ளைகளை நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக செய்வாங்க. ஹல்லேலூயா. பெரிய ஒரு சொத்தை தேவன் காப்பாற்றி கொடுத்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த நாம் வந்து ஏன்னா பொறுமையை இழந்து போகக்கூடாது. எத்தனை வருடம் ஆபிரகாம் பாருங்க, எத்தனை வருடம் 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார், பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அதை செய்தாரா இல்லையா? கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் காற்றை நாங்கள் எந்த பக்கத்தில் இருந்து எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் சொத்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்போது ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணினார்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ எந்த ஒரு காரியத்திலும் நம்ம வந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாத்திரம் வாழணும். அதுதான் முக்கியம். அவர் விரும்புறதுன்னா பாவத்தை மட்டும் நம்ம வெறுக்கணும். நம்ம பாவத்தை விட்டு விலகும்போது இந்த ஆசீர்வாதம் எப்படி ஒரு காசை பிடிச்சி வைக்கும்போது அது என்ன ஒரு வெயிட்டை தூக்கி வச்சோம்னா என்ன செய்யணும், ஒரு மேலே சும்மா இருக்குது மேலே போகும். அப்போது ஒரு அப்போ விடும்போது இப்படி விட இங்கே என்ன செய்யும், ஆசீர்வாதம் கூடிட்டே வரும். ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு பக்கம் மேலே ஏறும். அப்போ இந்த பாவத்தை எல்லாம் கீழே நீங்கள் விடும்போது என்ன செய்ய, ஆசீர்வாதம் மேலே வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த பாவத்தை மாத்திரம் நீங்கள் வெறுத்து, எப்படி பவுல் வந்து எவ்வளோ பாவியாக இருந்தான், அப்படிப்பட்ட அந்த பாவி கடைசியில் வந்து 12 அதிகாரத்தை அதிகமாக எடுத்தது இந்த பவுல் தான். ஏன்னா அவ்வளவு ஆண்டவரை ரொம்ப நேசித்தான். எவ்வளோ வெறுத்தானோ அவ்வளவுக்கு நேசித்தான். நம்ம தேவனுடைய காரியத்தில் நம்ம சரியாக எல்லாவற்றையும் சரியாக நடக்கணும். ஏன்னா நான்லாம் இந்த வயதில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி நான் ஒரு நாள் தவறாமல் 1 மணிக்கு படுத்தாலும் சரி 4 மணிக்கு எங்களுக்கு ஜூம் ப்ரேயர் நடக்கும், இன்டர்நேஷனல் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் வந்து நாங்கள் எல்லோரும் அப்போ 4 மணிக்கெலாம் நாங்கள் எழுந்திரிச்சு அந்த ப்ரேயரில் உட்காந்துருவோம். ப்ரேயரில் உட்காந்தோன்னா கிட்டத்தட்ட 6:45 முடியும். 6:45 முடிஞ்சோடனே பக்கத்துலேயே எனக்கு எல்லாமே ஆர்டர் வந்து சர்ச் கூட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளேயே தான் கட்டியிருக்கோம். அப்போ அங்கே போய் நான் சர்ச்சில் போய் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட 8 மணி வரையில் எடுத்துக்கிட்டு தான் நான் வருவேன். அப்போது 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்படுறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு அதுக்கேற்ற பலனை நம்ம கொடுக்குறாரா இல்லையா? அப்போ கர்த்தர் எதையே இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஜெபத்தில் நம்ம தரித்துக்கணும், நிறைய ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோம், பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போவாயானால் உன் பலன் உருகினது. நம்ம பலனை கொண்டு போயிடும். சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம பலன் உருகி போயிடும். அதனால் எப்போவுமே தைரியமாக இருக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், தைரியமாக இருக்கணும். அதனால் எப்போவுமே நான் சோர்ந்து போவேன். எல்லாரும் என்னை கேட்பாங்க, இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு எப்படி நீங்கள் எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க? ஏன்னா ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, சமயத்துலலாம் சேலரி போட கூட கஷ்டமாக இருக்கும், சம்பளம் போட முடியாது. ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா எங்களுக்கு வேணும் சம்பளத்துக்கு மட்டும். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி கர்த்தர் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு. அத்தனை வாகனங்களும் அவ்வளோ சூழ்நிலைகளையும் உண்மையிலேயே சொல்ல அந்த நேரத்தில் எங்களுக்கு வருமானங்கள்லாம் ரொம்ப தடைப்பட்டு போச்சு. அந்த சூழ்நிலைகளில் கடனோடு இருக்கிறப்ப கூட எப்படி நாங்கள் எல்லாம் நிறைய பணத்தை அடுக்கி வைத்து கொண்டு
எப்படி நாங்கள் செலவு செய்தோமோ அதே செலவினங்களை இதே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத இருக்கிற நேரம் அதே செலவினங்களை கர்த்தர் சந்திக்கப்படி செய்தார். அல்லேலூயா. அதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், இருக்கிறவைகளை இல்லாதவைகள் போல அழைக்கிற தேவன். அதனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அவரை நம்பி நாங்கள் வாழணும். எந்த மனுஷன் ஆசீர் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆகவே தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு என்னாலும் விடுதலை. இப்போ கர்த்தரை சார்ந்து நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். எந்த மனுஷன் தேடி ஓடாதீங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்? சமூகத்தில் உட்காரணும். தேவ சமூகத்தில் உட்காரணும். நமக்கு கர்த்தருக்கு செய்ய வார்த்தைகளை படி கீழ்ப்படியணும். அன்னைக்கு நம்ம அவர் சொல்றாரு, பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்றாரு. கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ நம்ம வாசிக்கிறோம். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வாசிக்கிறாங்க, எத்தனையோ அதிகாரங்களை வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுவேன், நீ விதைச்ச எங்கள் பிள்ளைங்க சொல்லுவேன், நீ விதைச்சாதான் அறுக்க முடியும், நீ விதைக்கலைன்னா அறுக்க முடியாது. தரிசு நிலத்தில் போய் அறுக்க முடியுமா? போய் நல்லா அதை உழுது பண்படுத்தி அதில் விதையை விதைச்சோம்னா எவ்வளோ விதை நம்ம விதைக்கிறோமோ, சிறுக விதைச்சோம்னா சிறுகா அறுப்போம், பெருக விதைச்சோம்னா பெருகா இருப்போம். அப்போ நம்ம சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அப்போ நம்ம எவ்வளவு கர்த்தருக்காக நான் நினைப்பேன், நம்ம என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு யார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது? கர்த்தர். அவருக்கு கென்று நாம் என்ன சொல்லணும்? தசமபாகம் செலுத்துவதிலும் காணிக்கை கொடுப்பதிலும் நாம் என்ன செய்யணும்? எல்லாத்திலையும் உதாரணமாக இருக்க வேண்டும். அப்போ உதாரணமுள்ள ஆத்மா தான் செழிக்கும் என்று சொல்லுகிறார். உதாரணமுள்ள ஆத்மா செழிக்கும். அப்போ நம்ம உதார குணமான நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோம் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். பாருங்க, அந்த ஏழை விதவை கூட பாருங்க, அந்த காணிக்கை போடும்போது அவர் நாளைக்கு அதை சாப்பிட்டுட்டு செத்து போகணும், வேற வழி இல்லை, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அந்த முடிச்சுட்டு அந்த 2 காசை கொண்டு போய் என்ன செய்யலாம், காணிக்கை பெட்டியில் போடுறான். ஆனால் அநேகர் அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு போய் அவங்க போட்டாங்க. ஆனால் அவன் ஏன் நாளைக்கு அவ்வளோதான் இது இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துலையும் அவன் கொண்டு போய் அதை போட்டதான் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவளை என்ன சும்மா விட்டாரா? எண்ணெயும் அவன் உறைஞ்சு போகாமல் அவளை என்ன சார் நடத்தி கொண்டு வந்தார். அவை நம்ம கொடுக்கலப்படுங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற வகையில் உன் மடியில் திரும்ப போடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு வாங்கிட்டு நம்ம அதுக்கு திரும்ப கொடுக்காம இருக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதை விட 1000 மடங்கு நமக்கு தேவன் கூட்டி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல பாருங்க, என் பிள்ளைகளான்னு சொல்லுவாங்க, ஏப்பா தசமபாகம் போடு, நீ இதில் போடு அப்படின்னு சொல்லுவேன். ஏமா நீ வருமானமே இல்லை, நீ தசமபாகம் நான் சொல்லுவேன். அது என் பெரிய பையன் மட்டும் சொல்லுவோம், தரித்திரத்திலும் உதாரணமாய் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். தரித்திரத்திலும் கஷ்டத்தில் படுற நேரம் நீ நிறைய கொடு, அப்போ அவனோட கஷ்டத்தை தீர்த்து வருவார். நீ கொடுக்க மாட்டேன்னா எப்படி கொடுப்பாங்க? இல்லை இல்லையா? அப்போது நம்ம என்ன கொடுக்கறதுல தாராளமாக கொடுக்கணும். ஏன்னா அவர் போட்ட பிச்சை, நான் சொல்லுவாங்க, நீங்கள் போட்ட பிச்சை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவர் கொடுத்தது தான், நான் எதுவுமே இல்லை. நான் என்னுடைய மருமகள் இங்கே உட்காந்துருக்குது, எங்கள் நாத்தனார் பொண்ணு நர்ஸாக இருக்குது, நர்ஸுக்கு டியூட்டராக இருக்காங்க. இவங்க மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணேன், அவங்க பேரில் தான் எங்கள் ஸ்கூலு. அப்போ நான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகும் பொழுது அப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் தான், ஆனால் இவ்வளோ பெரிய அளவு தேவன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறானா, நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு, உதாரணத்துவமான குணத்தை பார்க்குறாரு. அந்த கஷ்டத்துலையும் அந்த ஊழியக்காரர் வந்தாங்கன்னா பெரிய பாஸ்டர் ஆண்டனி ராஜ், அவர் இப்போ மறித்து போனார். அவர் வருவார், நான் அடுத்த நாளைக்கு 100 ரூபா காசு வச்சுருப்பேன். அப்போ அவர் வரும்போது என்னடா இதை கொடுத்துடணும், இதை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்ன செய்வார்னா, ஆண்டவர் என்னோட பேசுவார், நீ கொடு அப்படின்னு சொல்லுவார். உடனே நான் அந்த 100 ரூபாய் காசு இவ்வளோ தான் பாசம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சுக்கோங்க பாசம் நான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு தடவை நான் அப்போ 10,000 எங்கள் வீட்டுக்கார சொன்னாங்க, 20,000 கொடுப்பேன், நான் 10,000 கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே 10,000 ரூபா அப்படி கொடுத்தேன். 10,000 கொடுத்து கொஞ்சத்தில் எனக்கு 5 லட்சம் ரூபா கிடச்சிச்சு. அங்கே உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு நான் கொடுத்து இதுக்காக இதான் கரைஞ்சி போன கரம்னு வைங்க.
அப்படி நான் கொடுக்க கொடுக்க என்னை கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு நாள் என்னை தரித்திரத்தில் விட மாட்டார். அவன் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். ஏன்னா கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவரவர் மனதிற்கு நிர்ணயித்த பிரகாரமா உன் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? அப்ப நீ இப்படி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, உன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு ஆசீர்வாதத்தை ரட்சிக்கிறார். என்னை சோதித்து பாருன்றார். அப்ப நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்க கர்த்தருக்கென்று இழக்கிறவர்கள் தரித்திரன் ஆவது இல்லை என்று வசனம் சொல்றார். தரித்திரமே வராது. கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம். எனக்கு உண்மையிலே சொல்ல, எந்த இடத்துல எனக்கு போனாலும் அங்கெல்லாம் உட்கார இடத்துல எனக்கு கர்த்தர் ஏதோ குறையில்லாமல் எனக்கு வச்சுப்பார். அதே மாதிரி 1 மணி நேரமாக கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அதான் டெல்பான் செய்ய பாடுவார். 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. கொடு கொடு உற்சாகமா, கொடு சந்தோஷமா. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா கொடுக்கணும். உடலையும் உள்ளத்தையும் தேவனுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். 1 மணி நேரம் அது ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும். அது தினமும் நம்ம எத்தனையோ தியாகம் தான் பண்ணணும். ஏன்னா காலையில் தூக்கம் அதைத்தான் செய்யும். அதிகாலையில் கை இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பவர் நீ சொல்வாயோ, தரித்திர வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவன் போல வரும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். இப்போ அதிகாலையில் நம்ம தேடுற பழக்கம் நமக்குள்ள வரணும். அதிகாலையில் நம்ம தேடும்போது தேவன் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். அது இன்னைக்கு சொன்ன மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர். அதாவது அதிகமாக எவ்வளவு ஜெபம் பண்ணுறோமோ, எப்படி நம்ம சார்ஜ் 100% சார்ஜ் ஏறனா அதுக்கு ஃபுல்லாக ஓட்ட முடியும் இல்லையா? எல்லாம் மொபைலில் சார்ஜர் ஏற்றாமல் மொபைல் பேசுமா இல்லையா? அதே போல் நம்ம சார்ஜ் ஒவ்வொரு நாள் நமக்கு எது சார்ஜர் நம்மளை ஏற்றுறது, நமக்கு சார்ஜ் ஏற்றுறது எது? ஆண்டோடைய வசனம், ஜெபம், இதெல்லாம் நம்ம செய்து அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும். சொல்றாருல கர்த்தர், நான் ஞானசானம் எடுத்துட்டு நான் பரலோகத்துக்கு போய் எனக்கு அநேகருடைய எண்ணம் இருக்கு. நான் ஞானசானம் எடுத்தது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஏன்னா நான் ஞானசானம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு நமக்குள்ள இருக்குதா? இதை நம்ம பார்க்கணும். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் அறிந்து நாம் நடக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகிற நிச்சயத்தோடு நம்ம வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் இந்த பிசாசோடு நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, எந்த மனுஷனும் நீங்கள் போராடாதீங்க. எந்த மனுஷன் உனக்கு துன்பப்படுத்துறானோ, பிரச்சனையை கொண்டு வரானோ, அதை நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அவனோடு நம்ம போராடி நம்மளோட யுத்தம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கவே கூடாது. அவனுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால் நம்ம எந்த எதிராளிகள்கிட்டையும் நம்ம சண்டை போடாமல் நம்ம ஜெபத்தில் அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஊக்கமாக ஜெபிக்கணும். அதிகாலையில் தேடுங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இப்போது இருக்கிறதை காட்டும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்த தேவன், அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பிட்டு போமா, அப்படியே அந்த தாயத்தான் நம்ம திரிக்க போகிறோம்.
நம்ம இங்கே வருகிற ஒவ்வொரு மாதம் ஊழியர்கள் வருகிற ஊழியர்கள் வீட்டினுடைய வளர்ச்சி மேலே அவங்க கர்த்தர் எதுக்காக இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரன் தீவிர வளர்த்தோம். கூட்டம் முடிய போகுது. உங்கள் கரங்களை அவங்களுக்கு நேரம் நீக்கி அவங்களுக்கு சிரி ஒரு கல்லூரி ஸ்கூல் நடத்துகிறாங்க. கவனிங்க, நிறைய ஊழியர்களை கனப்படுத்திருக்காங்க. அவங்க பிள்ளைகளும் அதே தான் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளும் அதே தான் செய்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்க, அவங்களோட சாட்சியை கேட்டீங்களா? இப்படி சாட்சி பார்த்தீங்களா? எத்தனை கோடி கடம் ஒரு வீண் பொழுது கட்ட திருத்தார். கவனிங்க, ஆண்டவருக்கு எதுவுமே லேசான காரியம். உங்களுக்கு பெரிய காரியம், அவருக்கு சின்ன காரியம். அப்படி சொல்லுங்க. அதனால நீங்க ஆண்டோடைய பாதத்துக்கு திறப்புக்கு தொடர்ந்து வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அர்த்தம் செஞ்சுருவாங்க. ஏதோ 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே தொடர்ந்து வந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய கைகளை செய்வார். இப்போ நம்ம அருமையான தாயாருக்கு நேரா உங்க கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், அவங்களை குறித்து மனப்பாறையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அவங்களும் ஒரு சர்ச்சு நடத்துறாங்க. நாளைக்கு அங்கே தான் நான் ஞாயிற்றுக்கிழமை பேச போறேன். நாளைக்கு காலையில அவங்க அழைச்சி போறாங்க. அதை போய் தங்கிய ஊழியத்தை செய்ய போறேன். கவனிங்க, அவங்களும் ஆலயத்தை நடத்துறாங்க. அவங்களும் எப்படி இருந்து கர்த்தர் அவங்களும் ஊழியர்களை அழைச்சி அவங்களும் ஆண்டவர் பல இடங்களில் பயன்படுத்துகிறார். ஊழியர்களை கனப்படுத்துறாங்க, ஊழியர்களை தாங்குறாங்க. பிள்ளைங்களுக்கு அதே சுவாபத்தை கற்றுக் கொடுத்துக்கிறார். இன்னும் அவங்களை கர்த்தர் வர்த்திக்கப்படணும். எல்லாம் கை நீட்டி ஜெபமா. தகப்பனே, எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரிகள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த நோக்கத்தோடு ஒரு மகள் இந்த ஜூன் மாசம் ஆண்டவரை இந்த நாள் 21ஆம் தேதி கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. அப்படி வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அன்று விசேஷமா நாங்கள் ஜனம் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவர்களை விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்கவே கூடாது. ஆண்டவரே, அவர்களை குறித்த திட்டங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவர், இன்னும் ஒரு மகளை வர்த்திக்க பண்ணுவீராக, இன்னும் ஒரு மகளை ஆசீர்வதிப்பீராக. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உன் பிதாக்களின் தேவன் உன்னை சொன்னியபடி ஆசீர்வதிப்பார். பார்த்தேபடியாக அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆயுசு நாட்களை பெருக செய்யுங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொன்ன பிள்ளைகள் பந்திய சுற்றிலே ஒளிவமர கண்டுகளை போல வாக்கியபடி அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒரு நாள் குறைந்து போகவே கூடாது. உடைய பலத்த கரம், உடைய பலத்த கிருபை அவர்களோடு இருக்கபடியாக நான் செபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுங்க. இன்னும் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துங்க. எங்கெங்கெல்லாம் கொண்டு போக சித்தம் வச்சிருக்கீங்களா அங்கெல்லாம் கொண்டு போங்க. பயங்கரமாய் பயன்படுத்தபடியா செபிக்கிறோம். அவங்களை விரோதமா எழும்புற ஆயுதம் வாய்க்கவே கூடாதப்பா. இந்த ஸ்கூலை ஆசீர்வதிங்க. அவங்களோட ஒத்தாசி இருக்கிற பணியாற்றுகிற ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விருத்தியடைய செய்வீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக, பெரிய கைகளை செய்யுங்க. மலைகள் விளையினால் பருவதங்கள் விளை செய்தால் என் கிருபை உள்ளவனுடைய விளவான் சொன்னீங்களே, உங்களுடைய கிருபை அவங்களோடு இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்களாக. ஆண்டவரே, உங்களுடைய கண்கள மகளுக்கு தயவு கிடைத்து கிருபை கிடைத்தபடியா சோதரிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எண்ணங்களை ஏக்கங்களை நிறைவேற்றுங்க. அன்று இப்ப நாங்கள் புறப்பட்டு நாங்கள் மறுபடியும் மனப்பாறை போகும்போது எங்களை சுகபத்திரமா இப்படி நாளைக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். முடிக்க போகிறோம். தேங்க்யூமா. ஒரு சிறப்பு காணிக்கை எடுத்துட்டு